பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், அதிலிருந்து நாம் தியானிப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட அது பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 45 அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இது சொன்ன மனிதனாகிய யோசேப்பை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். யோசேப்போட வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சொந்த சகோதரர்களாலே அவர் குழிக்குள்ள தள்ளப்பட்ட ஒரு மனிதன். நான் ஒரு வார்த்தையை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, உண்மைதான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்களுக்கு பிரச்சனையும் போராட்டம் தாங்க வரும். இதை நீங்க எப்படி அக்செப்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மை அதுதான். இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கும்பொழுது இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டத்தையும் சஞ்சலத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிறைய நாட்கள் உண்டாகும். பாருங்களேன், யோசேப்பு கூட கர்த்தர் இருந்ததனாலதான் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. அப்போ இங்க என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்ம கூட இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்காக வாழ்கிறீங்க, உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க, உண்மையாகவே பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னா, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், போராட்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டியது இருக்கும், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, யோசேப்போட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சுங்க. ஆனா பாருங்க, எல்லா நேரங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நான் நினைக்கிறேன் யோசேப்புக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. பட் வேதாகமம் நமக்கு இந்த நாளிலே வாசிக்கும் பொழுது அதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப யோசேப்பு இந்த சம்பவத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் நிச்சயமாக அவருக்கு வந்தது. பாருங்க, நான் ஒருவேளை யோசிக்கிறேன், 15 வயது இருக்கும்போது அவங்க அப்பா தன்னுடைய ஆடுகளை போய் பார்த்து வரும்படியாக அனுப்பியிருப்பார் என்று சொல்லி. இது என்னுடைய ஒரு கற்பனையில தோன்றின ஒன்று. எத்தனை வயசுல அவர் அனுப்பியிருப்பார் என்று தெரியவில்லை. ஆனால் பாருங்க, இந்த நாட்கள்ல யோசேப்பு அனுப்பிவிடும் போதுதான் அவன் சொப்பனம் காண்கிறது நிமித்தமாக இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று அவருடைய சகோதரர்கள் குழிக்குள்ளாக தூக்கி போட்டார்கள். பாருங்க, அந்த இடத்துல இருந்து பார்வோன் அரண்மனைக்குள்ளே போய் அங்கே அவர் சிறைச்சாலையிலே அடிமைகளோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவங்கள், அடிமைகளோடு வாழ்ந்து அந்த சிறைச்சாலையிலே அவர் கர்த்தரோடு கூட அவர் இருந்ததுனால, கர்த்தர் அவர் கூட இருந்ததுனால அவர் பாருங்க, அவருக்கு ஏற்ற தாழ்வான உயர்வுகளும் இழப்புகளும், உயர்வும் இழப்புமாக அவருக்கு சந்தித்து கொண்டே வருகிறார். ஒரு காலகட்டம் வரும்பொழுது ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு நிரந்தரமான உயர்வை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். அந்த நாள் வந்தது. ஆண்டவர் அவரை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தன்னை புரிய வைப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையில 14 வருடம் ஆனது. இந்த யோசேப்போட வாழ்க்கையில கூட அப்படிதான். பாருங்க, அவர் எந்த வயதிலே அவர் அரியணை ஏறினார் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 30 வயதாகும்போது அவர் பார்வோனுக்கு சமமான ஒரு மனிதனாக அங்கே நிற்கிறார். பாருங்க, தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு 14 ஆண்டு, என்னுடைய வாழ்க்கையில 14 ஆண்டு தேவைப்பட்டது. உங்க வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் தேவைப்படும் என்பது எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்கும்போது நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொண்டு வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் ஒன்று தெளிவாக சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா கவலைப்படாதீங்க, இயேசு உங்க கூட இருக்கிறார். அப்போ இதனாலதான் அதை நீங்கள் மேற்கொள்ள முடிகிறது. நீங்கள் ஒரு கட்டத்திலே கடந்து வந்து இதை நான் எப்படி மேற்கொண்டு வந்தேன், இந்த இடத்திற்கு நான் எப்படி வந்தேன், இந்த உயர்வை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சிந்திக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாய் புரிய வைத்திருக்கிறார் என்ற அந்த நாள் உங்களுக்குள்ளே வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த யோசேப்போட வாழ்க்கையில அப்படிதான் நடந்துச்சு. பாருங்க, ஒரே நாள், அந்த ஒரு நாளிலே யோசேப்புக்கு ஒரு உயர்வு கிடைச்சது. பாருங்களேன், அப்போ யோசேப்பு கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிற்கப்படுகிறார். யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை தருகிறார். சொப்பனத்துக்கு விளக்கத்தை தந்தவுடனே ஒரே ஆச்சரியம், பார்வோனுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இப்படிப்பட்ட தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை அந்த உலகத்துல பார்த்ததே இல்லை என்று சொல்லி யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து, பார்வன் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பார்வன் சொல்லுவார், இந்த எகிப்துல இருக்கிற ஒருவனும்
உன்னுடைய உத்தரவு இல்லாமல் கையையும் காலையும் அசைக்க கூடாதுங்க. பாருங்க, இந்த உயர்வு பெற்றதுக்கு பிறகுதான் யோசேப்பு அது என்ன அந்த ஒரு நாள்ல என்ன நடந்ததுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. என்ன நடக்குது, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கே தெரியாது. ஆனால் தன்னுடைய உயர்வை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு இப்போ யோசேப்பு அமர்ந்து யோசிக்கிறார், இந்த உயர்வு யாரால வந்தது, இந்த மேன்மை யாரால கிடைத்தது என்று யோசிக்கும் போது அவர் நிச்சயமாக புரிந்து கொண்டுதான் அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவரை கனப்படுத்துவார் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன்னை புரிய வைப்பதற்காக ஒருவேளை காலங்களை எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாய் ஒரு நாள் வரும், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டிய காலங்கள், உங்களை உயர்த்த வேண்டிய காலங்கள் வரும். அப்போது நீங்கள் சொல்லுகிற சாட்சி உண்மையாகவே மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்குங்க. பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு, தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் வெளியே மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது உங்கள் சாட்சி அது 100% உண்மையா இருக்கிறது. உங்களுடைய அனுபவங்கள் மற்றவர்களை தேற்றக்கூடியதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு தன்னை இயேசு கிறிஸ்து புரிய வைப்பதற்காகத்தான் உங்களை இந்த பாதையில நடத்துகிறார் என்பதை நிச்சயமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிற வேலை வரும், சமயம் வரும், நாள் வரும். அந்த நாளிலே உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்க கூட இருப்பார், ஆனால் நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு நீங்கள் ஒரு நாள் ஒரு மேன்மையான இடத்துல நிற்கும்போது நீங்கள் நிச்சயமா சிந்திச்சு பார்ப்பீங்க, இந்த நாளுக்காகத்தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லி. பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை புரிந்து கொண்டு, தேவனை நாம் புரிந்து கொண்டதற்கு பிறகு, அவர் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்து வந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை நாம் அறிவிக்க நாம் ஆர்வப்படுகிறோம். அவரை நாம் மற்றொரு சொல்லும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். பாருங்க, ஒரு காலகட்டம் வரையும் தான் தேவன் உங்களுக்கு தன்னை புரிய வைப்பார். ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு அவர் உங்களுக்கு தங்களை புரிய வைத்ததுக்கு பிறகு நீங்கள் அவரை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற 2 பரிமாணமான வாழ்க்கை. இந்த 2 பரிமாண வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமா அது மேன்மைக்குரியதாய், ஆசீர்வாதத்துக்குரியதாய் இருக்கும். பாருங்க, அந்த இடத்துல இப்போ யோசேப்பு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் யோசேப்பு கஷ்டப்படுகிற நேரங்கள்லாம் கர்த்தர் சொன்னார், நான் யோசேப்போட கூட இருக்கிறேன், நான் யோசேப்பு கூட இருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லைங்க. இப்போ யோசேப்பு சொல்றேன், கர்த்தர் என் கூட இருந்தனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு, என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார், அவர் என்னை நடத்தினார், என்னை பாதுகாத்தார், என்னை உயர்வு தந்தார் என்று சொல்லி அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவரை மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்திலே யோசேப்பு தள்ளப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதனாலதான் யோசேப்பு அந்த இடத்துல சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரர்களை அந்த இடத்துல தண்டிக்க அவருக்கு மனதில்லை. பாருங்களேன், தேவன் அனுமதித்த ஒன்றை அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களை அவர்களுக்கு தண்டிப்பதற்கு அவருடைய இருதயம் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் அந்த இடத்துல சொல்லுகிற அந்த வார்த்தை நான் ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை படிக்கும் பொழுது எனக்கு அழுக வந்துருங்க. தன்னுடைய சகோதரர்களுக்குள்ளே வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்தை நம்ம வாசிக்கும் போது என்னுடைய கண்ணீரிலிருந்து கண்ணீர் வருகிறதை என்னால் அடக்கிக் கொள்ளவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களோடு கூட இயேசு இருப்பாரானால் நீங்கள் நிச்சயமாக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருக்காக உண்மையாக வாழும்போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது இப்படி நடக்கும். ஆனால் ஒரு நாள் வரும், உங்களை மேன்மைப்படுத்த வேண்டிய அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் உங்களை நடத்தி வந்த பாதையை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானால் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை பகிர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். God bless you. Amen.